7 டே 7 சட்னி ரெசிபீஸ் உடைய இன்னைக்கு டே 3யோட ஸ்பெஷல் சுரக்காய் சட்னி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் சுரக்காய் எடுத்து நல்ல தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4-5 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு 5 பல்லு பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா இந்த எண்ணெயிலே வறுத்துக்கலாம். பருப்பெல்லாம் இந்த அளவு லைட்டாக கலர் மாதிரி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சுரக்காய்களை இதில் சேர்த்துக்கலாம். சுரக்காயை சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ காயெல்லாம் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு பாதி அளவு வெந்த உடனே இதுக்கு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்க்கும் போது சட்னிக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு ஓப்பன் பண்ணோம்னா இந்த காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். காய் இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதுக்கு சட்னிக்கு தேவையான கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து ஒரு தாளிப்பு போட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சுரக்காய் சட்னி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வெயிட் லாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சுரக்காய் வீக்லி 2 டைம்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த மாதிரி ஜூஸாவோ சட்னியாவோ எடுத்துக்கும் போது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.